தனி ஒரு மனிதராக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பாத யாத்திரை வந்த சிவபக்தர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் தென் மகாதேவமங்கலம் கிராமத்தில் 4560 அடி உயரத்தில் உலக பிரசித்தி பெற்ற பர்வத மலை அமைந்துள்ளது. இந்த மலையின் உச்சியில் அருள்மிகு ஸ்ரீ பிரம்மராம்பிகை உடனுரை மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலுக்கு வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் சிவபக்தர் ஒருவர் மது ஒழிப்பு விழிப்புணர்வு பாத யாத்திரையாக பர்வத மலைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலிருந்து 150 கிலோமீட்டர் தூரம் 4 நாட்கள் நடைபயணமாக வந்த சம்பவம் சிவபக்தர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர் தனது முதுகுக்கு பின்னால் பையில் மது ஒழிப்பு விழிப்புணர்வு பாத யாத்திரை என்று வாசகம் எழுதப்பட்ட பதாகை ஏந்தியவாறு கையில் ஒரு சிவன் கொடியை ஏந்தியும் மதுராந்தகத்திலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் இந்த பாத யாத்திரை மேற்கொண்ட சம்பவம் தற்போது பர்வத மலைக்கு வரும் பக்தர்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. என் பேர் ஜெயக்குமாருங்க. நான் மாராந்திலிருந்து பாத யாத்திரையா நடந்து வரேன். போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பாத யாத்திரையா நான் நடந்து வரேன். பருவதமலை ஐயாவை பார்க்கறதுக்கு 4 நாளாக தொடர்ந்து நடந்து வரேன். இங்கும் சின்ன பசங்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, யாரும் போதை பழக்கம் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் நம்ம குடும்பம் தான் கெட்டு போவோம். நம்ம அப்பா அம்மாவை பாருங்க, குடும்பத்தை பாருங்க, நல்லா படிங்க, வர எதிர்காலத்தை பாருங்க. போதை நம்மளுக்கு இன்னைக்கு நல்லா இருந்தாலும் நாளைக்கு அது நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல். தனி ஒரு மனிதராக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பாத யாத்திரை வந்த சிவபக்தர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் தென் மகாதேவமங்கலம் கிராமத்தில் 4560 அடி உயரத்தில் உலக பிரசித்தி பெற்ற பர்வத மலை அமைந்துள்ளது. இந்த மலையின் உச்சியில் அருள்மிகு ஸ்ரீ பிரம்மராம்பிகை உடனுரை மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலுக்கு வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் சிவபக்தர் ஒருவர் மது ஒழிப்பு விழிப்புணர்வு பாத யாத்திரையாக பர்வத மலைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலிருந்து 150 கிலோமீட்டர் தூரம் 4 நாட்கள் நடைபயணமாக வந்த சம்பவம் சிவபக்தர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர் தனது முதுகுக்கு பின்னால் பையில் மது ஒழிப்பு விழிப்புணர்வு பாத யாத்திரை என்று வாசகம் எழுதப்பட்ட பதாகை ஏந்தியவாறு கையில் ஒரு சிவன் கொடியை ஏந்தியும் மதுராந்தகத்திலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் இந்த பாத யாத்திரை மேற்கொண்ட சம்பவம் தற்போது பர்வத மலைக்கு வரும் பக்தர்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. என் பேர் ஜெயக்குமாருங்க. நான் மாராந்திலிருந்து பாத யாத்திரையா நடந்து வரேன். போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பாத யாத்திரையா நான் நடந்து வரேன். பருவதமலை ஐயாவை பார்க்கறதுக்கு 4 நாளாக தொடர்ந்து நடந்து வரேன். இங்கும் சின்ன பசங்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, யாரும் போதை பழக்கம் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் நம்ம குடும்பம் தான் கெட்டு போவோம். நம்ம அப்பா அம்மாவை பாருங்க, குடும்பத்தை பாருங்க, நல்லா படிங்க, வர எதிர்காலத்தை பாருங்க. போதை நம்மளுக்கு இன்னைக்கு நல்லா இருந்தாலும் நாளைக்கு அது நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல்.